வாயா குடிமி, என்ன வேணும்? எங்க அம்மா 1/2 கிலோ வந்து வீட்டுல கறி குழம்பா? ஆமாங்க. ஏன் நெல்லிற, என்ன வேணும்? இல்ல எங்க அம்மா 1/2 கிலோ வந்து வீட்டுல கறி குழம்பா? சொல்ல மாட்டா? இல்லங்க எங்க அம்மா 1/2 கிலோ வீட்டுல கறி குழம்பா? ஏயா குடிமி, வந்ததுல இருந்து எங்க அம்மா 1/2 கிலோ எங்க அம்மா 1/2 கிலோன்னு 1/2 மைல் போயிட்டு இருக்கியே. உங்க அம்மா எத்தனை கிலோ இருந்தா எனக்கு என்னயா? உனக்கு என்ன வேணும்? அண்ணாத்த எங்க அம்மா 1/2 கிலோ கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க. அக்காமார்கள்லாம் முந்திட்டு வந்துட்டாங்க, அதான். அப்படின்னா உனக்கு நாளைக்கு தான் கறி கிடைக்கும். துட்ட கொடுப்பா. இந்தாப்பா நல்ல கறியா ஒரு 1/2 கிலோ தம்பிக்கு போடு. பொண்ணு ஏன் வெக்கப்பட்டு ஒளிஞ்சிட்டு இருக்க? ஒண்ணும் போடலையா? ட்ரவுசர் போட்டிருக்கேங்க. அப்புறம் என்ன, வெளியே வந்து வாங்கிக்கிறது? இப்படின்னு யாராவது பார்த்தா கண்ணு பட்டுரும்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. பெரிய மன்மத சேரு வலியுது. இப்ப வேஸ்ட் வேண்டாமா? தூக்கி போடுங்க, பிடிச்சுக்கிறேன். நீங்க கொஞ்சம் திரும்பிக்கிங்க, நான் வேட்டி கட்டிக்கணும். பொண்ணா பொறுக்க வேண்டிய ஆள ஆணா பிறந்துட்டேன். உன் பின்னாடி வேற நான் சுத்துறேன். ஐயோ, என்ன ஆக போதோ. கட்டிட்டியா? கட்டிட்டேங்க. அந்த கறிப்பையை கொஞ்சம் கொடுத்துருங்க. முடியாது. இது நான் என் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நல்ல கறி குழம்பு வச்சு சாப்பிட்டுப்பேன். உங்களுக்கு நான் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்க அம்மா கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க. வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லன்னா மரியாதை கிட்ட போய் கொடுத்துருங்க. என்ன என்ன மறைக்க? அது அது இல்லங்க, கொஞ்சம் கோச்சிக்கிறாதீங்க. கொஞ்சம் கறிப்பையை கொடுத்துருங்க. முடியாது. என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் என் கூட வம்புக்கு வரீங்க, என்னவே சுத்தி சுத்தி வரீங்க. உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னையா பண்ண சொல்ற? ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உன்னை பாக்கலன்னா தூக்கம் வர மாட்டேங்குது. உன்கிட்ட பேசலன்னா பசி எடுக்க மாட்டேங்குது. என்னையா பண்ண சொல்ற? நான் கண்டிஷனா சொல்லிவிட்டேன். இந்த விளையாட்டெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுங்க, நம்மள்ட்ட வேண்டாம். வேற ஆளா? நில்லடி. நான் தான் 4 காலும் ஒரு வாளோட கண்ட இடத்துல அலையுது. நீ ஏன் அது பின்னால அலையற? ஏய், என் கருப்பனை பார்த்து நான் என்ன சொன்னேன்? நான் இல்லாம பின்ன என்ன அது? பேயா? கருப்பா, உன்னை பார்த்து நாய் பேய்னு சொல்றா. கேட்டுட்டு சும்மா இருக்க? விடாது, போ. இந்த நாய கழுத்து நேத்து கொள்ளுடா. அது மேல கைய வச்ச கைய உடைச்சிடுவேன். என்ன பாலாமணி திமிரா? சிட்டின்னு மரியாதை இல்லாம பேசலையா? கூப்பிடு ஒண்ணு. என்னம்மா என்னம்மா என்ன? அம்மா பாலாமணி, பொழுது விடுங்க உங்களாலேயே பெருசா போச்சு. என்ன நடந்தது? யார கேக்குறீங்க? வயசு கொண்டு பொண்ணு எங்கடி ஊர சுத்துறேன்னு கேட்டா நான் விட்டு வரேன்றா. போறதுக்கு பேர் சொல்லி மிரட்டா. மேல் கொண்டு இவனை கேளுங்க. பெருசாலி, அது வந்து எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. மறி குழந்தை, வர வர உன் வாய் நீளுது. மரியாதையா உன் சின்னம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேளு. சின்னம்மாவா? இந்த அம்மா தயவு உங்களுக்கு வேணா தேவையா இருக்கலாம். நீங்களே அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. நான் கேட்க மாட்டேன். முதலாளி, சின்னம்மா சொன்னது மாதிரி காலில் விழுந்துறீங்களா? ஓஹோ, நான் இருக்குன்னு பயப்படுறீங்களா? அந்த பக்கம் போய் விடுவான். ஆத்தோரம் கொடிக்காலா அரும்பரும்பாவத்திலையா பொட்டா செவக்கு திலையம் பொண்ணு ரத்தினமே, உன்னை பார்த்தா குலுங்குதடியும் கண்ணு ரத்தினமே. ஆத்தோரம் கொடிக்காலா அரும்பரும்பாவத்திலையா பொட்டா செவக்கு திலையம் பொண்ணு ரத்தினமே.
உன்னை பார்த்தா குலுங்குதடி என் கண்ணு ரத்தினமே ஆத்தோரம் கொடிக்காலா உன்னை பார்த்தா யாரா என் தோட்டத்துல கத்திரிக்காய் பறிக்கிறது? ஒவ்வொரு நாளும் தூக்கி போட்டு மிதிச்சு விடுவேன். மரியாதை வெளியே வந்துரு. யாரு சோளக்காட்டு பொம்மை அடிக்குமா? அடிக்க யாரு எம்எல் அடிச்சது தெரியலையே. பொம்மை அங்கிருந்த சோளக்காட்டு பொம்மை இங்க எப்படி வந்துச்சு? பொம்மை தானா? ஆடுது. இது பொம்மை தானா? இதுல என்னமோ இருக்கு. பாருமா அப்பா அம்மா என்ன பண்றது? பாருமா ஆத்தா மாரியாத்தா இந்த பொண்ணு கண்ணை திறந்துட்டா. நான் உனக்கு பொங்க வச்சு பூஜை பண்றேன். அம்மா எப்படியா காப்பாத்துமா. இந்த பாரு பாய் கிளம்பிடுமா. இப்ப நான் என்ன பண்றது? அம்மா அத்தா என்ன காப்பாத்திட்டா. ஐயோ ஜமீன்தாரம்மா என்ன மன்னிச்சிருங்க. நான் பேயின்னு நினைச்சு அடிச்சுட்டேன். என்ன பார்த்து பேய் மாதிரி தெரியுதா? அது அது வந்துங்க நீங்க சட்டியை கவுத்திருந்தீங்களா பார்க்கும்போது பேய் மாதிரி தெரிஞ்சது. அதான் அடிச்சுட்டேன். மன்னிச்சிருங்க. இந்த விஷயத்தை நான் என் அப்பா கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா? ஐயோ என் உசிரியை எடுத்துருவாருங்க. சொல்லிடாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அப்போ நான் என்ன சொன்னு கேப்பீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் செய்வீங்க. என்னங்க? இங்க ஒரு முத்தம் கொடு. ஐயோ முத்தமா? நான் செத்தேன். ஹலோ அத வேண்டாம் லொட்டு லொட்டுன்னு தட்டுற. சாக்கடிக்கிறான்னு பார்த்தேன். வாங்க அதுல வச்சா பேச போற. தள்ளி நின்னு பேசு. எல்லாரும் கும்பிடுறாங்க. இப்ப மைனர் மாணிக்கம் போறாரு. உங்களை பத்தி சொல்லியிருக்கேன். வாங்க. என்ன கூப்பிடுறாங்க? தெரியாது. வணக்கம் மாமா. ரொம்ப மரியாதையான பையன். மைனர் மாணிக்கத்துக்கு இந்த மாலை. பெரும் மதிப்புக்குரிய தாய்மார்களே, பெரியவர்களே, ஓட்டுரிமை உள்ளவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் எனது அருமை மாமா அவர்களே, பதவியில் உள்ளவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பதவியில் உள்ளவர் ஒரு பெரிய கொள்ளைக்காரன் இல்லை, ஒரு பெரிய கொள்கைவாதி. அவர் ஒரு பொறுக்கி. அறிவட்டவன் என்னடா பேசுற? பொறுக்கி பார்த்தால் அவரை போல் நல்லவர் இருக்க முடியாது என்று நான் கூறினேன். தலைவர்களே ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த தொகுதியில் தான் உங்களுக்கு 50,000 ஓட்டு விழுந்து லீடிங்கில் கொண்டு வந்து இருக்கிறோம். 20,000 செத்த ஓட்டு, 5,000 அகதிகள் ஓட்டு என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஊருக்கு உழைக்கிறேன் என்று கூறிக்கொண்டு வீட்டுக்கு உழைப்பது, வாரியங்களை திறக்கிறேன் என்று கூறிக்கொண்டு சொந்தக்காரர்களுக்கு வாரி வழங்கி அதை அவர்கள் பேரிலே எழுதுவது, இல்லாத பள்ளிக்கூடங்களை திறப்பது, இருக்கும் பள்ளிக்கூடங்களை மூடுவது, அடிக்கல் நாட்டுவது, புடுங்குவது, என்னங்கடா இது? இதெல்லாம் வச்சுக்க கூடாது. அதுல பாருங்க, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த பயலுக்கு வெள்ள மனசு வெகுளி பய இப்படித்தான் தமாஷா பேசுவான். நீங்க கவலைப்படாதீங்க. டைப்பே தனி. அது மட்டும் இல்லாம மந்திரி ஆகிறதுக்கு முந்தி நானும் இப்படித்தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அடுத்தது எனது மாமா அவர்கள் அனல் கக்குவார். ரவீந்தர் ஐயாவுக்கு இந்த மாலை. எல்லாம் கைதுக்கலையா? பேரன்பு மிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, மாண்புமிகு முதல்வர் ஆடியபாலம் அவர்களே. எங்க இவர் வேற அமைச்சருங்க. எனக்கு தெரியாதா என்ன? சர்வத் எதிர்கால முதல்வர் அவர்களே, நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்தது பற்றி பெரும் மகிழ்ச்சி. இன்னொரு முக்கியமான விஷயம்,
நம்ம ஆடிய மாதம் பதவிக்கு வரவங்களுக்காக என் சொத்து பூரா வித்து செலவழிச்சது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஏங்க எனக்கு தெரியாம எந்த சொத்தை வித்தீங்க? பெருச்சாளிக்கு பிறந்த பயல இது ஒரு பேச்சுக்காக சொல்றதாண்டா, இல்லைன்னா தலைவர் கவனிக்க மாட்டாரு. எனக்கு ஒரு சாராய பெருமிட்டு எல்லாம் வாங்கிடுவோம். இந்த மூடலையா மூடிட்டேன். இப்ப மூடி என்ன பிரயோஜனம்? தலைவர் அவர்கள் வழக்கம் போல் கையடா வழக்கம் போல் பேசுவார். அமைச்சர் ஆடிய மாதத்துக்கு இந்த மாலை. ஜமீன்தார் பாண்டியராஜ் அவர்களே, மைனர் மாணிக்கம் அவர்களே, ஊர் பொதுமக்களே, நண்பர் மாணிக்கம் அவர்களும் பாண்டியராஜ் அவர்களும் என்னுடைய 2 கண்களை போன்றவர்கள். நண்பர் பாண்டியராஜ் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவருடைய பொன்னான வாயால் என்னை முதலமைச்சர் என்று சொல்லிவிட்டார். நானும் அதற்கான திட்டங்களை தீட்டிக் கொண்டுதான் இருக்கிறேன். அடுத்த முறை உங்கள் ஊருக்கு வரும்போது நிச்சயமாக முதலமைச்சராகத்தான் நான் வருவேன். நண்பர் பாண்டியராஜ் அவர்கள் எனக்காக நிறைய செலவு பண்ணதா சொன்னாரு. அது நிச்சயமாக கவனிக்கப்படும். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், என் வீட்டு வாசக்கதவு உங்களுக்காக 24 மணி நேரமும் திறந்தே இருக்கும். உங்க குறைகளை நீங்க எந்த நேரத்துல வேணாலும் நான் எப்படி இருந்தாலும் வந்து சொல்லலாம். இது நிச்சயம் சத்தியம். டீச்சர் பெரியவரே, மினிஸ்டர் ரீல் விடுறாரு. என்னையா மறைக்கிற? நான் ஒண்ணும் மறைக்கலங்க, என் பார்வையே அப்படித்தாங்க. ஆமா, இதெல்லாம் என்ன பூசணிக்காவா? பார்த்தா எப்படி தெரியுது? பாத்து முட்டை, பாத்து முட்டை மாதிரி தெரியுது. இத பாருங்கம்மா, நான் ஒண்ணும் வாத்து முட்டை இல்ல, சந்தையில வியாபாரம் பண்ண தான் வந்திருக்கேன், சண்டை போட வரல. நானும் வியாபாரம் பண்ண தான் வந்திருக்கேன். ஆமா, இதெல்லாம் எவ்வளவு? எதுக்கு? என் கல்யாணத்துக்கு. உங்களுக்கு கல்யாணமா? உங்களுக்கு கல்யாணம்னா இதெல்லாம் நான் சும்மாவே கொடுத்துறேன். ஏயா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு தொல்லை விட்டுரும். என் பின்னாடி சுத்துறதை விட்டுருவீங்க, நீங்க உங்க மாப்பிள்ளை பின்னாடியே சுத்துவீங்க. நான் கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா இருக்கலாம், அவ்வளவுதான். மாப்பிள்ளை யாருன்னு கேட்கலையே. யாருங்க? நீங்க தான். பூசணிக்கு என்ன விலை? 6 ரூபாய். அப்ப ஒன்னு எடுத்துக்கிறேன். எடுத்துங்க. சரி, பூசணிக்கு ஒண்ணு கொசுறு இல்லையா? அதையும் எடுத்துங்க. ஐயோ பெரியவரே, பெரியவரே, என்ன இது அநியாயமா இருக்கு? ஒரு பூசணிக்காய்க்கு ஒரு பூசணிக்காய் கொசுரா? சின்னவரே, நான் ஒண்ணும் கொடுக்கல, அவனே தான் கேட்டு எடுத்துக்கிட்டான். கிழிஞ்சாப்புலதான். இப்படி வியாபாரம் பண்ணா பைசா தேராது. சரி சரி, நீங்க போய் சந்தையை சுத்தி பாத்துட்டு வாங்க, நான் வியாபாரம் பண்ணிக்கிறேன். வாங்க போங்க. இல்லையா? குழந்தை சொக்காயா? ஆமா. எவ்வளவு? 18 ரூபாங்க. என்னையா குழந்தை சொக்கெல்லாம் பாக்குற? நமக்கு தான் இன்னும் குழந்தைய பிறக்கல. என்ன நீங்க? ஓஹோ, சொக்காய இப்ப வாங்கிட்டு குழந்தை அப்புறம் பெற்றுக்கலாம்னா? இந்த மாதிரி கெட்ட வார்த்தை எனக்கு பிடிக்காதுங்க. கண்டிஷனா சொல்லிவிட்டேன், இதெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காதீங்க. ரொம்ப நல்ல ஐசுமா. பசங்களுக்கு எல்லாம் ஒண்ணு கொடு. காசு கொடுமா. காசா? மழை மாதிரி என் வீட்டுக்காரர் நின்றுட்டு இருக்காரு, என்கிட்டயா காசு கேக்குற? யாரு? அதோ என்னங்க, என்ன? பசங்களுக்கு எல்லாம் ஐஸ் வாங்கி கொடுத்துட்டா? உன் காசு உன் பசங்க. புரிஞ்சுதுங்களா? சரி, பசங்களுக்கு எல்லாம் 2 ஐஸா கொடுங்க. நல்ல ஐஸா. பாருமா, பசங்களுக்கு எல்லாம் தோசை போட்டு கொடுங்க. காசு? காசா? எப்படி? என்னங்க, பசங்களுக்கு தோசை வாங்கி கொடுக்கட்டா? புரிஞ்சுதுங்களா? எல்லாரும் கொடுங்க. பசங்களா, வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுங்க. இந்த பாருப்பா, எல்லாருக்கும் வளையல் போடு. எல்லாத்துக்குமா? காசு? காசா? எல்லாருக்கும் வளையல் போட்டுட்டா? புரிஞ்சுதுங்களா? அவர் தான் என் வீட்டுக்காரரு. எல்லாருக்கும் நல்ல வளையல போடு. போடு, நல்ல வளையல போடு. ஐயோ பெரியவரே, பெரியவரே, பாத்துக்கிட்டு வர்றீங்களே, போங்க போய் குடிங்க. என்ன மன்னிச்சுங்க, நான் கோழின்னு நினைச்சு உங்களை. பரவாயில்லையா? இவ்வளவு ஆசையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் வேற ஆளை பாரு வேற ஆளை பாருங்கிறியே, நீ பெரிய ஆளியா? அதுக்குன்னு சந்தையில தானா? இதெல்லாம் தனியா கேட்டுக்கலாம்ல. என்ன என்ன, எங்களுக்குள்ள 1000 இருக்கும். நான் ஒரு அடிப்பேன், கிள்ளுவேன். உங்களுக்கு என்ன பயம் இருக்கு? போங்க போங்க. என்ன பெரியவரே, வெறுங்கையோட வரீங்க? கோழி எங்க? அதை ஏன் கேக்குறீங்க சின்னவரே?
அந்த கோழியை பிடிக்க போய் அது பறந்து போய் தம்பி உன் பொஞ்சாதி 30 ஐஸ் வாங்கி கொடுத்துச்சு காசு கொடு. யாரு புஞ்சாது? உன் பொஞ்சாதி தாயா. யாரு? என்ன என்ன? நீதான் அங்க இருந்து வாங்கி கொடு கையை காட்டினியா. இப்ப என்ன காசு குடியா? அது வந்து எனக்கு தெரியாம என்ன இது தம்பி உன் சம்சாரம் 30 தோசை வாங்கியிருக்கு காசு கொடு. 30 தோசையா? ஏன் சம்சாரமா? என்னம்மா சொல்றீங்க? அட நீ தானே அங்க நின்னுகிட்டு கூட கூடன்னு சொன்ன காசு குடியா. அட காசு கொடு. பெரியவரே இது 2வது சம்சாரம். யோ உன் பொண்டாட்டி 25 ரூபாய்க்கு சிங்கப்பூர் வளையல் வாங்கினா காசு குடியாப்பா. 25 ரூபாயா? ஏன் சம்சாரமா? சத்தியமா எனக்கு கல்யாணம் ஆகலையா? யாருக்கிட்ட போய் சொல்ற? கல்யாணமே ஆகலையா? 2 பேரும் கட்டி பிடிச்சி நின்னதை எல்லாருமே பார்த்தோம். கல்யாணம் ஆகலைன்னு வித்த காட்டுறியா? சிங்கம்பாளையத்திலிருந்து எங்க ஊர் சந்தைக்கு வந்து எங்களுக்கே காது குத்த பார்க்கறியா? இதான்டா என்னையா பேச்சு? புகுந்த ஆள் ஏண்டி முடிவே பண்ணிட்டியா? ஏண்டா நீ படிச்சதெல்லாம் நெசந்தானா? நிஜம்தாங்க. மைனர் மாணிக்கமாவது அவங்க தம்பிய கொண்டா. அவருக்கு அந்த கதி. நீங்க உங்க அம்மாவையே கொண்டு இருக்கீங்க. உங்களுக்கு எந்த கதியோ? ஐயோ ஏண்டா பயமுறுத்துற? பயமுறுத்துறங்க. அவருக்காக துணி அனுப்பிச்சா உங்களுக்கு என்ன அனுப்பிக்க போறானோ? செத்த பிற்பாடு எதை அனுப்பிச்சா என்னடா? ஐயோ உன்னை நம்பி நான் இருக்கேன். உயில கூட எழுதலையே. அம்மாவுக்கு எழுதும் போது எனக்கு கொஞ்சம் எழுதிருங்க. பாவிகளா, என் உயிருக்காக அழுகல, உயிருக்காக அழுறீங்க. என்னங்க அந்த கொலைகாரனை நாம சாகடிக்கிறதுக்கு ஒரு முட்டைய மந்திரிச்சு அனுப்பிச்சிடலாமா? முட்டையா? அத அவன் ஆம்லெட் போட்டு சாப்பிடுவாண்டி. ஐயா கொலைகாரன் விஜயகுமார் நம்ம ஊர் காட்டுல விளையாட்டிட்டு இருக்கான். அப்ப வீட்டுக்குள்ளேயே வந்துருவானே. என்னடா பண்றது பெருச்சாளி? ஏங்க அதை விட்டு ஓடிடலாமா? நல்ல ஐடியா. உள்ளூர்ல இருந்தா தான் அவனுக்கு தெரியும். பட்டத்துக்கு போயிட்டா ஜமீன்தாரே பயப்படாத. உன்கிட்ட 50,000 ஓட்டு இருக்கு. அவ்வளவு சுலபமா சாக விட்டுருவனா? அடி இறங்குங்க, இறங்கு சீக்கிரம் இறங்குங்க. வந்தாச்சு வந்தாச்சு. ஐயோ ஐயோ கொலகாரன் வந்துட்டானாமே. ஆனா அறிவட்டவனே, அவன் அங்கேயே புடிச்சு நிறுத்தப்படாதா? கொலைகாரனா? வர வர உங்களுக்கு அறிவே மங்கி போச்சு. வந்தோஸ்துக்கு போலீஸ் வந்திருக்கு. போலீஸா? எரும பயம் அவனே. இதையா இந்த லட்சணத்துல சொல்ற? என் உடம்பே ஆடி போச்சுடா. யோ 303 நீ அங்க நில்லு. 646 நீ இங்க நில்லு. நான் எங்க சார் நிக்கணும்? நீ எங்கயாவது நில்லு. ஹை அறிவு கட்டவனே அலையிறிய. ஏண்டா அணுகுண்டா செய்ய போற? அது இல்லங்க, திடீர்னு கொலைகாரன் வருதான்னு வச்சுங்க, எப்படி சமாளிக்கிறது? ஐயோ அந்த மாதிரி கெட்ட பேச்செல்லாம் பேசாதடா, பதறுது. டிஎஸ்பிக்கு போன் பண்ணி தொலை. ஹலோ ஹலோ பெருச்சாலியா? நான் இங்கே இருக்கேன். நான் தான் டிஎஸ்பி சத்யநாதன் பேசுறேன். உங்களை இல்ல சார், என் வேலைக்கார குறுக்க பேசினா அவனை இல்ல சொன்னேன். என்னையா என்ன எல்லாரும் தனியா விட்டு போயிட்டீங்களே. நீ எதுக்குமே கவலைப்படாதயா. உன்னுடைய பாதுகாப்புக்காக ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டரை அனுப்பி வைக்கிறேன்.